இந்த ஜாதக கட்டத்திலே உள்ள மாந்தி என்பது எதனை குறிக்கிறது? இதற்குரிய பரிகாரம் என்ன? இந்த மாந்தி என்கின்ற கிரகம் என்ன மாதிரியான பலனை தரும் என்று சொன்னால், இது முழுக்க முழுக்க அசுப பலன்களை மட்டுமே தரக்கூடியது. 2 எக்ஸ்டென்ட்டுமே ஒரு கிரகத்திற்கு உண்டு. சனிக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய திறனும் உண்டு, கடுமையான சோம்பல் தன்மை என்பதும் உண்டு. ஜாதக கட்டத்துல உதாரணத்துக்கு லக்னத்திலேயே மாந்தி இருக்குன்னு சொல்லி வச்சுட்டோம்னா, இவர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் சோம்பல் தன்மையை உடையவர்களாக இருப்பார்கள். எந்த பாவகத்திலே மாந்தி இருக்கிறதோ அதனை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய லக்ன பாவகத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சார் சமீபத்தில் காலண்டரில் இருக்கக்கூடிய குளிகையை பற்றி பேசியிருந்தீர்கள். அதே மாதிரி ஜாதக கட்டத்தில் உள்ள மாந்தி என்பது எதனை குறிக்கிறது? என்னுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நவகிரகங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது என்று இதோடு 10வதாக ஒரு கிரகமாக மாந்தி என்பதையும் எழுதியிருக்கிறார்கள். இந்த ஜாதக கட்டத்திலே உள்ள மாந்தி என்பது எதனை குறிக்கிறது? இதற்குரிய பரிகாரம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த குளிகை அப்படிங்கிற இந்த குளிகன் என்பது எப்படி சனியினுடைய இயற்கை துணைக்கோள் என்று சொன்னோமோ, சனியினுடைய நேச்சுரல் சேட்டிலைட் என்று சொன்னோமோ, அதே போலத்தான் இந்த மாந்தி என்பதையும் சனியினுடைய துணைக்கோளாகவே குறிப்பிடுகிறார்கள். சனியினுடைய ஒரு துணைக்கோள் தான் இந்த மாந்தி என்பது. இதுல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த குளிகை என்பதிலே நல்ல விஷயங்களை செய்யலாம்னு சொல்லிட்டார். ஏன்னா மீண்டும் மீண்டும் அது நம்ம அந்த குளிகை நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அதனை நிலைப்புத்தன்மையை கொடுத்து விடும், அது நிரந்தரத்தன்மையை கொடுத்து விடும், ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுத்து விடும் என்று சொன்னார்கள் அல்லவா. ஆக குளிகை நேரத்திலே நம்ம என்ன பண்ணணும்? அசுபத்தை தவிர்க்க வேண்டும், சுபத்தை மட்டுமே செய்ய வேண்டும் சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த மாந்தி என்கின்ற கிரகம் இருக்கிறது அல்லவா, இந்த மாந்தி என்கின்ற கிரகம் என்ன மாதிரியான பலனை தரும் என்று சொன்னால், இது முழுக்க முழுக்க அசுப பலன்களை மட்டுமே தரக்கூடியது. சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தை எடுத்துட்டோம்னா, சனியினால் வெறும் தீமை மட்டும்தான் நடக்குங்கிறது இல்ல, நன்மையும் நடக்கும். இது குறித்து நாம் அடிக்கடி விவாதித்திருக்கிறோம். சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, கடுமையாக உழைப்பவனுக்கு மேலும் மேலும் சோதனைகளை கொடுத்து, அவனுக்கு மீண்டும் மீண்டும் கஷ்டங்களை கொடுத்து, அவனை நல்ல உழைப்பாளியாக்கி அவனை உச்சத்திற்கு உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய கிரகம் சனிதான். அதே நேரத்தில் மிகவும் சோம்பல் தன்மையோடு எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கான் இல்லையா, அதுபோல் சோம்பல் தன்மையோடு இருப்பவனுக்கு மேலும் மேலும் சுகத்தினை கொடுத்து அவனை சோம்பேறியாகவே வச்சிருந்து கீழே அதல பாதாளத்திற்குள் தள்ளக்கூடிய கிரகமும் அதே சனிதான் அப்படிங்கிறது அடிக்கடி சொல்லி இருப்போம். 2 எக்ஸ்டென்ட்டுமே ஒரு கிரகத்திற்கு உண்டு. சனிக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய திறனும் உண்டு, கடுமையான சோம்பல் தன்மை என்பதும் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சனியினுடைய முழுக்க முழுக்க நெகட்டிவ் கேரக்டரான முழுக்க முழுக்க அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதை தரக்கூடியதுதான் இந்த மாந்தி என்பது. இந்த மாந்தி என்பது நிச்சயமாக நற்பலன்களை தரவே தராது. ஆக அந்த மாந்தி கிரகமானது உங்களுடைய ஜாதக கட்டத்திலே எந்த பாவகத்திலே இருக்கிறதோ அதற்குரிய பலனை உண்டாக்குவார். எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய பலத்தினை குறைத்து விடுவார் என்பதுதான் அதற்கான பலன். ஜாதக கட்டத்துல உதாரணத்துக்கு லக்னத்திலேயே மாந்தி இருக்குன்னு சொல்லி வச்சுட்டோம்னா, இவர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் சோம்பல் தன்மையை உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் லக்னாதிபதி அங்கே ஆட்சி பலத்தோடு இருந்தால் சுறுசுறுப்பு என்பது இருக்கும். லக்னாதிபதி இடம் பெற்றிருக்கக்கூடிய இடம் என்பதும் இருக்கிறது. அல்லது லக்னத்துல வேற ஏதாவது கிரகம் இருக்குன்னு சொன்னா அந்த கிரகத்தினுடைய தன்மையும் பெற்றிருப்பார்கள். ஆனா அப்பப்போ இந்த மாந்திங்கிறது தலை காட்டும், கொஞ்சம் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுத்துட்டே இருக்கும். அதே போலத்தான் ஒவ்வொரு பாவகத்திலுமே 2ஆம் பாவகத்திலே ஒரு மாந்தி என்பது சேர்ந்திருந்தால் வார்த்தையில் தடுமாற்றம் என்பது இருக்கும், பேச்சிலே தடுமாற்றம் என்பது இருக்கும், செல்வ சேர்க்கையிலே தடுமாற்றம் என்பது இருக்கும். அந்த தடையை இந்த மாந்தியானது கொடுத்துவிடும் 2ஆம் பாவகத்திலே இருந்தால். 3ஆம் பாவகத்திலே மாந்தி என்பது இருந்தால் தைரிய குறைவு, ஒரு பயம், ஒரு கோழைத்தனம், ஒரு வீரிய குறைவு என்பது போன்ற ஒரு அசுப பலன்களானது 3ஆம் பாவகத்திலே இருந்து வந்தா கிடைச்சிடும். 4ஆம் பாவகத்திலே மாந்தி என்பது இருந்தால் சொந்த வீடு இருந்தால் அது அனுபவிக்க முடியாத அம்சம், சொந்தமாக வண்டி வாகனம் இருந்தால் அது அனுபவிக்க முடியாத அம்சம்,
அப்பப்ப ஏதோ பிரச்சனை, அப்பப்ப ஏதோ ரிப்பேர்ங்கிற மாதிரி அந்த 4ஆம் பாவகத்தினுடைய மாந்தியானது பலனை கொடுத்து விடும். 5ஆம் பாவத்திலே மாந்தி என்பது இருந்தால் சிந்தனை தடை, 6லே மாந்தி இருந்தால் ரோகம் அல்லது ஏதோ கடனால் பிரச்சனை, 7லே மாந்தி இருந்தால் வாழ்க்கை துணையால் பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, தொழில்முறை பார்ட்னர்களால் பிரச்சனைன்னு சொல்லி 7ஆம் பாவத்து மாந்தி என்பது கொடுத்து விடும். இப்படி 10லே மாந்தி இருக்காருன்னு வச்சுக்கிட்டோம்னா உத்தியோகத்தில் அப்பப்ப ஏதோ ஒரு தடை, ஒரு ஸ்திரமற்ற ஒரு உத்தியோகம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கொடுத்து விடும். இப்படி அந்த சனி கிரகத்தினுடைய மொத்த அசுப பலன்களையும் இந்த மாந்தி மட்டுமே கொடுத்து விடுங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. மாந்தின்னு சொன்னாலே நமக்கு தடை, மந்தம்னு வச்சுக்கலாமே. இந்த மந்தமான நிலைன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு மாதிரி ஒரு ஸ்திரமான, அதாவது ரொம்ப வளர்ச்சியா இல்லாம ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா, ஒரு மந்தமா ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா அவனுடைய ஜாதகத்திலே மாந்தியானது முக்கியமான இடத்தினை பிடித்திருக்கிறது, வலிமையாக இருக்கிறது என்றுதான் பொருள். இதுதான் மாந்திக்கான பலன். அதைத்தான் ஜாதக கட்டமானது உணர்த்துகிறது. இதற்கு என்ன சார் பரிகாரம்னு சொன்னா, கிரகங்கள் அதற்குரிய பலன்களை தரத்தான் செய்யும். எந்த பாவகத்திலே மாந்தி இருக்கிறதோ அதனை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய லக்ன பாவகத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் சுறுசுறுப்பாக செயல்பட பார்க்க வேண்டும். நம்மையே அறியாம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயம் ரெடியா இருக்குது, இப்ப முடிச்சிடலாம்னு பார்த்தா சரி நாளைக்கு பண்ணிக்கலாம், போ இப்ப என்ன அவசரம், நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து வைப்போம். அன்னைக்கு மறந்தே போயிடுவோம், அந்த விஷயம் அப்படியே நின்றுடும் தெரியுமா. இப்படி இருப்பவர்களுக்கு மாந்தி என்பது நிறைய வேலை செய்கிறது என்று பொருள். அந்தந்த விஷயத்தை அப்பொழுதே செய்து முடித்து விட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தினை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படி சுறுசுறுப்பாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருந்தால் மாந்தியானது தன்னாலேயே பலம் இழந்துவிடும். அதனை ஒரு 9 கிரகங்கள்ல கொண்டு வைக்கல, அது ஒரு துணைக்கோள் தான். எதுக்காக வச்சிருக்கான்னு சொன்னா, இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் வரும், அதை நீ உணர்ந்து அந்த டிஸ்டர்பன்ஸை தாண்டி போயிட்டே இருக்கணுங்கிறதுக்காகத்தான். நான் சொன்ன மாதிரி லக்னத்திலேயே மாந்தி இருக்குன்னு சொன்னா நமக்கு இது போல அவ்வப்பொழுது தோன்றும் மனசுக்குள்ளாக, ஆகா இதை நாளைக்கு பண்ணிக்கலாமே, இன்னைக்கு என்ன அவசரம், அதான் டைம் ஆயிடுச்சு, இந்த வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு போவோம், அதை அப்படியே மறந்துடுவோம். அதனால என்ன ஆகும்னா பெரிய இழப்பு என்பது சேர்ந்து விடும். அதனாலதான் என்ன பண்ணணும்னா, இதை நாளை என்று ஒரு விஷயத்தை தள்ளி போடக்கூடாது. அது எந்த பாவகத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் செயல்பட்டாலே போதும். தனியாக பரிகாரம் என்பது தேவையே இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.